ஏதோ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம் அப்படி அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறோம் என்றல்ல, நம்ம ஆராதனைக்கு வந்தோம் என்றல்ல, வேதத்தை வாசிக்கிறோம் என்றல்ல, நம்ம ஜெபிக்கிறோம் என்று அல்ல. தேவ பிள்ளையே, நீங்களும் நான் அதற்கு முன்பதாக நம்மை ஒன்று கூட அலசி ஆராய வேண்டும். ஆமென். எப்படி ஆராய வேண்டும்? தேவன் எதிர்பார்க்கிற நன்மை என்னிடத்துல இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமானதைத்தானா நான் செய்கிறேன்? தேவனுக்கு பரிபூர்ணமான சித்தம், அவருடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன என்பதை பகுத்தறியணும், தனித்தனியா பிரிக்கணும். ஆமென். நீங்க கடைக்கு போனீங்கன்னா அங்க எல்லா பொருட்களும் ஒன்று போல் அப்படி வச்சிருக்க மாட்டாங்க, தனித்தனியாக பிரித்து 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 வச்சிருப்பாங்க. அப்படி பிரித்தால் தான் ஒரு மனிதன் நம்ம கடைக்கு வரும்போது அவர்கள் கேட்கிற பொருளை உடனடியாக எடுத்து கொடுக்க முடியும். அதற்கு முன்னதாகவே அந்த கடைக்காரன் என்ன செய்யறான்? ஆயத்தம் அடைகிறான். நீங்களும் நான் அப்படிதான் தேவ பிள்ளைகளே. ஜெபிப்பதற்கு முன்பதாக, தேவனை ஆராதிப்பதற்கு முன்பதாக நான் என்ன செய்ய போறேன்? தேவனுக்கு நன்மையானதை செய்ய போறேன், தேவனுக்கு பிரியமானதை நான் செய்ய போறேன். எனக்கு பிரியமானது அல்ல, அல்லேலூயா, நமக்கு பிரியமானபடி அல்ல ஆராதிப்பது, நமக்கு நன்மையாய் தோன்றுகிறபடி அல்ல செய்வது. தேவனுக்கு நன்மை கொண்டு வருமா? நான் தேவனை எதிர்பார்க்கிற நன்மையைத்தான் நான் செய்கிறேனா? தேவன் பிரியப்படுகிற காரியத்தை தான் நான் செய்கிறேனா? இல்லாவிட்டால் எனக்கு பிரியமானதை நான் செய்கிறேனா? ஆமென். நமக்கு பிரியமானதை செய்வோம் என்று சொன்னால் அது தேவன் வெறுக்கிற காரியங்கள், தேவன் அதுல பிரியப்பட மாட்டார். ஆனா நமக்கு அது பிரியமா இருக்கும், தேவன் அதுல பிரியப்பட மாட்டார். அதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். ஆமென்.